மகளிர் சுய உதவிக்குழு மூலம் அரசு கிராமிய வங்கியில் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்தாத பெண் வீட்டின் முன்பு வங்கி அதிகாரிகள் சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இது. கடனை வசூலிக்க அதிகாரிகள் இப்படி செயல்பட்டது விதிகளுக்கு உட்பட்டதா? தெலங்கானா மாநிலம் ஜனகாமா மாவட்டம் தேவரப்புலா மண்டபம் பெத்ததண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் லட்சுமி. மகளிர் குழு மூலம் தெலங்கானா கிராமிய வங்கியில் சுமார் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்த கடனில் 61,000 ரூபாயை செலுத்தாமல் உள்ளார். கடனை திருப்பிச் செலுத்துமாறு பலமுறை கேட்டுள்ளனர். ஆனால் லட்சுமியால் அந்த பணத்தை திருப்பிச் செலுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அந்த குழுவில் உள்ள மற்ற பெண்களுக்கும் கடன் கிடைக்காமல் இருந்ததாக தெரிகிறது. இதனால் கடனை வசூலிக்க கிராமிய வங்கி அதிகாரிகள் நூதன முயற்சியை கையில் எடுத்தனர். மகளிர் சங்கத்தினருடன் இணைந்து பெத்ததண்டா கிராமத்துக்கு சென்ற வங்கி அதிகாரிகள் லட்சுமியின் வீட்டின் முன்பு அடுப்பை வைத்து சமைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாளைக்குள் தவணை தொகை 61,000 ரூபாயை செலுத்தவில்லை என்றால் மகளிர் குழுவினருடன் சேர்ந்து வீட்டின் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்துவோம் என வங்கி அதிகாரிகள் லட்சுமியை எச்சரித்து சென்றனர். மேலும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ராசையா என்ற நபரும் கடனை திருப்பிச் செலுத்தாததால் அவரது வீட்டின் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் பல 100 கோடிகளில் கடன் பெற்ற தொழிலதிபர்கள் நாட்டை விட்டு தப்பி வெளிநாடுகளில் உல்லாசமாக வாழ்ந்து வருவதாகவும், சில தொழிலதிபர்கள் 1000 கோடிகளுக்கு மேல் பெற்ற கடனை வாராக்கடன் என அறிவித்து அரசு தள்ளுபடி செய்வதாகவும், ஆனால் ஏழை நடுத்தர மக்கள் வறுமையால் சில 1000 கடனை கட்டவில்லை என்று கூறி அவர்களிடம் இதுபோன்று அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாக கருத்து பதிவிட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.